இன்றைக்கி நம்ம பார்க்குற ரெசிபி என்னன்னா முருங்கைக்காய் சூப்பு. இப்போ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு முருங்கைக்காய் எடுத்துக்கிறேன். பக்கத்தில் இருக்க காய் எடுத்துங்க. இதுக்கப்புறம் வெங்காயம், அதுக்கப்புறம் தக்காளி. அந்த தக்காளி எதுக்காக சேர்க்குறேன்னா, அந்த தக்காளி முக்கியமாக இந்த மாதிரி ரெசிபிகள் பண்ணும்போது நமக்கு அந்த லைட்டாக அந்த ஒரு புளிப்புத்தன்மை தெரியணும். இதுக்கப்புறம் இந்த இடித்து வச்சுருக்க அந்த பூண்டு, இதுக்கப்புறம் கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை, கொத்தமல்லி, கொஞ்சம் மஞ்சத்தூள், மல்லித்தூள், இதுக்கப்புறம் பாசிப்பருப்பு. நான் சொன்ன மாதிரி 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு யூஸ் பண்ணுறோம். 2லேருந்து 3. இதோட கொஞ்சமாக உப்பு, சும்மா எண்ணெய் லைட்டாக. அந்த எண்ணெய் எதுக்காகனா அந்த பருப்புலாம் நல்லா வெந்து முழுசாக ஸ்மாஷ் ஆகிற அளவுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ இது ஒரு 6 விசில். இந்த காயெல்லாம் முழுசாக அப்படியே இருக்குது. அந்த முருங்கைக்காவை தனியாக எடுத்துடலாம். இப்போ அந்த பருப்பு தனியாக அப்படியே வடிகட்டலாம். அவ்வளோதான் சூப் ரெடி. அந்த முருங்கைக்காய் அது நல்லா அந்த உள்ளே இருக்க விதையை எடுத்து நம்ம கையில் கொடுத்துட்டாங்க. இதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி. இப்போ நான் பெப்பர் போட்டிருக்கேன். இதை நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு